தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. கொங்கு மண்டலம் வரலாற்று சிறப்பு, கலை, பண்பாடு, நாகரிகம், இறை உணர்வு ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டு வளம் கொழிக்கும் பழம்பெருமை வாய்ந்த பகுதி. வைணவத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் 9 இடங்களில் பெருமாளுக்கு அமைக்கப்பட்ட கோவில்கள்தான் நவ திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல இந்த கொங்கு மண்டலத்தில் சைவத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அமராவதி ஆற்றின் கரையோரம் கொழுமம் முதல் கரூர் வரை 11 இடங்களில் சிவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் கொழுமம் தாண்டேஸ்வரர் ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயம், கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர் ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்றைய காணொளியில் திருப்பூர் மாவட்டம் கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தோன்றி விக்கிரம சோழனை ஆட்கொண்ட இடத்தில்தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றும் வகையில் முற்றிலும் கல்லால் கட்டப்பட்டது இந்த ஆலயம். விக்கிரம சோழன் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பங்களிப்போடு இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக விரிவடைந்து வந்திருக்கிறது. இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் மகிழ்ச்சியை அளிப்பதால் மருதீசர் என்றும், பாவ வினை என்னும் நோயை நீக்க மருந்தாக இவர் தோன்றியதால் மருந்தீசர் என்றும், அர்ஜுனன் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டதால் அர்ஜுனேஸ்வரர் என்றும் பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிக மிக ரசமானது. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 11 சிவமூர்த்த தலங்களில் கடத்தூர் மட்டுமே சுயம்பு திருமேனியை கொண்டது. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டு மறைந்து வாழ்ந்து வந்த காலத்தில் அவர்கள் சிவபூஜை செய்வதற்காக இறைவனை வேண்டியதற்கு இணங்க சுயம்புவாக எழுந்தருளியவர்தான் இத்தலத்து அர்ஜுனேஸ்வரர். அதன் பிறகு காலப்போக்கில் அந்த சிவலிங்கம் மண்ணுக்குள் மறைந்து போயிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு காரை தொழுவில் இருந்து இந்த பகுதி வழியாக இடையர் ஒருவர் பால் கொண்டு வருவாராம். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கால் இடறி ஒரு குடம் பாலும் அப்படியே சிந்திவிடுமாம். தினமும் இந்த நிகழ்வு தொடர்ந்ததால் மன்னன் விக்கிரம சோழனின் உத்தரவுப்படி அங்கிருந்த மூங்கில் புதர்கள், மருத மரங்கள் ஆகியவற்றையெல்லாம் அகற்றி பார்க்கும் பொழுது மண்ணுக்கு அடியிலும் வெளியிலுமாக ஒரு சுயம்புவாக சிவலிங்கம் ஒன்று இருப்பதும், அந்த சிவலிங்கத்தின் மீது வெட்டுப்பட்டு அப்பொழுது ரத்தம் பீரிட்டு வெளிவந்து கொண்டிருப்பதும் பார்க்க முடிந்தது. இவர்கள் அந்த புதர்களை அகற்றும் பொழுது அந்த வீச்சருவால் சிவலிங்கத்தின் மீது பட்டிருக்க வேண்டும். அதனால் அந்த ரத்தம் பீரிட்டு வெளிவந்திருக்கிறது. இவ்வாறு சிவலிங்கத்தில் இருந்து வெளிவந்த அந்த ரத்தம் தரையில் அப்படியே ஆறு போல சென்று அமராவதி ஆற்றில் கலந்து ஓடியிருக்கிறது. செய்வது அறியாது திகைத்து நின்ற மன்னன் விக்கிரம சோழன் அங்கு வந்து கை விரல் மோதிரத்தால் அந்த இரத்தம் வடியும் இடத்தை அப்படியே அழுத்தி பிடித்திருக்கிறான். அதன் பிறகு இரத்தம் நின்று போனது. இதையடுத்து அந்த இடத்தில் அர்ஜுனேஸ்வரருக்கான ஆலயத்தை விக்கிரம சோழன் அமைத்தான் என்று கூறுகிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்கள். இன்றளவும் இங்குள்ள சிவலிங்கத்தின் தலைபாகத்தில் வெட்டுப்பட்ட காயத்தின் தழும்பு போன்ற ஒரு அமைப்பை நம்மால் காண முடியும். அதன் பிறகு சில காலம் கழித்து சோழர் படை தளபதி நாகதோஷத்தினால் பாம்பு கடித்து அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்த ஆலயத்தில் அருள் புரியும் அம்மன் புற்றாக தோன்றி அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் குலோத்துங்க சோழன் மகளுக்கு மாங்கல்ய தோஷத்தினால் திருமண தடை ஏற்பட்ட பொழுது இத்தலத்திற்கு வந்து அர்ஜுனேஸ்வரரை வணங்கியதால் தோஷம் நீங்கி அவருக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெற்றது என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வளர்பிறை பஞ்சமி திதி மற்றும் பௌர்ணமி திதி அன்று திருமண தடை நீங்க இந்த ஆலயத்தில் பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது. இதில் மாங்கல்ய தோஷம் நீங்க வேண்டி பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நிறைவேறுகிறது என்றும் சொல்கிறார்கள். இவ்வாறு பூஜையெல்லாம் இங்கு செய்யப்படுவதால் தான் இந்த திருத்தலம் திருமண தடைகள் நீக்கும் தென் திருமணஞ்சேரி என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள். கொங்கு சோழனான 3ஆம் விக்கிரம சோழன் ஆட்சி காலத்தில் திரிபுவன சிங்கன் என்பவருக்கு பிரமேகம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்கிறது. அவர் இந்த கடத்தூர் மருந்தீஸ்வரரை வணங்கி வேண்டியதால் அவருடைய சர்க்கரை நோய் நீங்கி நலமடைந்திருக்கிறார். எனவே இத்தலத்து இறைவனுக்கு அமுது செய்ய நிலம் தானமாக அவர் வழங்கியதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது.
ஸ்ரீ அர்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் முழுவதுமே கல்லினால் கட்டப்பட்டது. சமசதுர வடிவிலான கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், வசந்த மண்டபம் என்று 90 அடி நீளம் கொண்டது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் தெற்கு திசையில் இறைவனது வலது பக்கத்தில் கிழக்கு நோக்கி அன்னை கோமதி தனி சன்னதியில் அருள் புரிகிறாள். மேலும் 2 திருச்சுற்றுகள், 2 திருமுற்றங்கள், 2 திருவமுது மடங்கள், 2 வாசல்கள் என்று இங்கு அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சிவாலயங்களில் இறைவனுக்கு இடதுபுறமாக அம்மனுக்கு தனி சன்னதி அமைப்பதுதான் மரபு. ஆனால் கடத்தூரில் அர்ஜுனேஸ்வரர் ஆலயத்திற்கு வலதுபுறமாக 4 அடி உயர திருமேனி கொண்டு தனி சன்னதியில் கோமதி அம்மன் அருள்பாலிக்கிறார். எனவே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சியை போல கடத்தூர் கோமதி அம்மனும் தனி சிறப்பு பெற்றவராக திகழ்கிறார். சைவ வைணவ பேதமின்றி இந்த ஆலயத்தின் கருவறையின் மேற்கு திருக்கோஷ்டத்தில் மகாவிஷ்ணுவின் தனி சன்னதி ஒன்று அமைந்துள்ளது. திருக்கோவிலின் திருச்சுற்றில் வலம்புரி விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, பைரவர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது. வாயிலின் முன்புறம் 4.5 அடி உயர பலிபீடமும் 3.5 அடி நீளம் மற்றும் 3 அடி உயரம் கொண்ட நந்தி தேவர் சிலையும் அமைந்துள்ளது. சுவாமி சன்னதியின் தெற்கு தேவ கோட்டத்தில் வெள்ளை நிறம் பளிங்கு கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தியின் சிலை அமைந்திருக்கிறது. இந்த பளிங்கு திருமேனியானது காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சுயம்பு லிங்கம் உள்ள கோவில்களில் நவகிரக சன்னதி இருப்பது கிடையாது. இருப்பினும் இந்த திருக்கோவிலில் கோமதி அம்மனின் தவத்தினை கண்ட சனி பகவான் தானும் தவம் ஏற்றி வழிபட்டு வந்ததாக வரலாற்று செய்திகள் தெரிவிக்கிறது. எனவே 7.5 சனி, அஷ்டம சனி, ராகு மற்றும் கேதுவினால் தோஷங்கள் இருக்கும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தவமேற்றி நிற்கும் சனி பகவானையும், கால பைரவரையும், இத்தலத்து அன்னை கோமதியையும், இறைவன் அர்ஜுனேஸ்வரரையும் வழிபட்டால் அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் மகா சிவராத்திரி, பிரதோஷம், ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம், பௌர்ணமி, அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி, பைரவர் பூஜை ஆகியவையெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் பக்தர்களால் ஆயுஷ் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாப்த பூர்த்தி ஆகியவையும் இங்கு நடைபெறுகிறது. திருமணத்தடை, குழந்தை பேரின்மை, காலசர்ப்ப தோஷம் மற்றும் சகல தோஷங்களுக்குமான பரிகார தலமாக இந்த திருக்கோவில் திகழ்கிறது. கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் கனியூருக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் தினசரி காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். விசேஷ தினங்களில் நடைத்திறப்பு நேரம் மாறுபடும். ஆண்டு முழுவதும் அதிகாலையில் சூரிய ஒளி இந்த கோவிலின் அருகில் உள்ள அமராவதி ஆற்று நீரில் பட்டு பிரதிபலித்து சுயம்புவாக இருக்கும் லிங்க திருவுருவில் எழுந்தருளியுள்ள அர்ஜுனேஸ்வரர் மீது படுவது தனி சிறப்பு. அது மட்டுமல்ல, சூரியனின் திசை மாறும் காலங்களான உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனம் ஆகிய காலங்களில் கூட சூரிய ஒளி கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழும் வண்ணம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்பு அம்சமாகும். மேலும் அமராவதி ஆற்று நீரில் படும் சூரிய ஒளியானது ஆற்றங்கரையை கடந்து 3 நிலை கோபுரம், நந்திதேவர், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், வசந்த மண்டபம், கருவறை என்று சுமார் 200 அடிக்கு மேலாக பயணம் செய்து கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழுவது அதிசயிக்கத்தக்க நிகழ்வாகும். அதிகாலையில் சூரிய பகவான் தன் கிரணங்களை அர்ஜுனேஸ்வரர் மீது செலுத்தி வழிபடுவதால் இத்தலத்து இறைவனை வழிபடுவோருக்கு நிழல் கிரகங்களான ராகு, கேது ஆகிய தோஷங்கள் மற்றும் கால சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அமராவதி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலங்களில் தவிர மற்ற காலங்களில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழும் அதிசயத்தை இங்கு காண முடிகிறது. இந்த அதிசய நிகழ்வை காண சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து மட்டுமல்லாமல் நெடுந்தொலைவில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு பேருந்து மூலமாகவே எளிதாக வந்தடையலாம். திருப்பூரிலிருந்தும் உடுமலையிலிருந்தும் நிறைய பேருந்துகள் உண்டு. குறிப்பாக உடுமலையிலிருந்து வருவர்கள் கனியூர் செல்லும் பேருந்து மூலமாக பயணித்து வந்தால் இந்த ஆலயத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.